வணக்கம். வெல்கம் டு ரெதம்ஸ் டிசைனர். நம்ம வந்து இன்னைக்கு திங்கட்கிழமைங்க. நம்ம ஹேர் பேண்டு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், 2 கலர் எடுத்திருக்கேன் கான்ட்ராஸ்ட்டாக. இது மெரூன் கலரும் சாண்டல் கலரும். இதுக்கு நம்ம எப்பயும் போடுற அதே ஊசி தாங்க, குரோசா ஊசி. நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி ஸ்கார்ஃபு போடுற அந்த கிளாஸில் பார்த்தது தான். இப்போ நம்ம ஹேர் பேண்ட் பண்ண போகிறோங்க. முன்னாடியெல்லாம் ஹேர் பேண்டு நல்லா நிறையா பண்ணுவாங்க. நிறைய நம்ம வாங்கியிருக்கோம். நாங்களாம் கூட சின்ன வயசில் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி ஹேர் பேண்டு பார்த்துருப்பீங்கள்ல, இந்த லப்பர் பார்த்துருப்பீங்கள்ல, அதுனா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லப்பர் பேண்ட் பாக்கெட் வாங்குவோம். இதில் தாங்க இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது நானே பண்ணியெல்லாம் இதெல்லாம் சின்ன வயசுலேயே சேல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த பேண்டில் இப்போ நம்ம எப்படி பண்ணலாம், ஒரு ஹேர் பேண்டை எப்படி பண்ணலாம் இந்த நூலை வச்சு அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், இது ஹேருக்கு போடுற லப்பர் தாங்க. நான் ஒரு 2 எடுத்திருக்கேன். இதில் இப்படி கையில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டில் ரெட் கலரில் போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம இந்த ஊசியை உள்ளே விட்டுட்டு இந்த த்ரெட்டை வெளியில் கொண்டு வரலாம். பார்த்திங்களா, இப்படி கொண்டு வந்துட்டு, இல்லை நீங்கள் வேணால் நாட்டு போடுறதா இருந்தால் கூட எப்பயும் போல் நாட்டு போட்டுக்கலாம். இப்படி ஒரு நாட்டை போட்டுருங்க. போட்டாச்சுன்னா இந்த மாதிரி நாட்டு வந்துடும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நாட்டு போட்டுட்டு இந்த லப்பர் பேண்ட் எடுத்து இந்த விரலில் மாட்டிக்கோங்க. இப்போ ஊசி எடுத்து லப்பர் பேண்டுக்குள்ளே விட்டுட்டு நம்ம இந்த நாட்டை லப்பர் பேண்ட்லேருந்து எடுத்து நம்ம சுற்றி போடுறதாங்க. இங்கே பாருங்கள், ஒரு 2 ஸ்டிச்சு போடுற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி பாருங்கள், ஒரு நாட்டு போட்டாச்சு, அது நின்று குனி ஒரு நாட்டு மட்டும் போட்டாச்சு, சின்ன நாட்டு. இப்போ பாருங்கள், நம்ம இப்படி ஒரு ஊசியை நூலுக்கு அடியில் கொண்டு போயிட்டு 2ஆவது ஸ்டிச்சு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு அது மாதிரி இல்லாமல் சும்மா வெறுமனே குரோசா கூடைக்கு சொன்ன அதே ஸ்டிச்சு தான். இங்கே பாருங்கள், 2 நாட்டு வந்துருச்சு, 2 லூப் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து விட்டோம்னா ஒரு செயின் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள். இப்போது இப்படி சுற்றாமல் அப்படியே டைரெக்டாக லப்பர் பேண்டுக்குள்ளே போயிட்டு அடி வழியாக இந்த ஹூக்கில் நூலை மாட்டி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. எடுத்துகிட்டு வந்துச்சுங்களா, இப்போ இப்படி கலட்டி விட்டுறணும் ஃபுல்லுமே. இப்போ பாருங்கள், இப்படி ஃபுல்லுமே கழட்டி விட்டால் ஒரு செயின் வந்துடும். செயின் வந்துருச்சுங்களா, ஃபுல்லுமே ஃபுல் ஸ்டிச்சு இப்படி தான் போடணும் நம்ம. பாருங்கள், உள்ளே போகிறோம், நூலை எடுத்துகிட்டு வர்றோம், 2 லூப் வந்துருச்சு, ஒரே தடவையில் கழட்டிடணும், அவ்வளோதான். உள்ளே போகிறோம், அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வர்றோம், ஹூக்கில் மாட்டி அப்புறம் 2யுமே சேர்த்து கழட்டிடுறோம், அவ்வளோதாங்க. ஃபுல்லுமே இந்த ஸ்டிச்சு நம்ம குரோசா ஒயருக்கு இதே தான் வரும். குரோசா கூடைக்கு இதே தான். உள்ளே போகிறோம் லப்பர் பேண்டுக்குள்ளே, இதை ஹூக்கில் மாட்டி எடுத்துகிட்டு வர்றோம், 2 லூப் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், எப்படி கழட்டி விட்டுறோம், செயின் வந்துருச்சு. திரும்ப லப்பர் பேண்டுக்குள்ளே போகிறோம், நூலை எடுத்துகிட்டு வர்றோம், இப்படி கழட்டி விட்டுறோம், 2 லூப்பையும் ஒரே தான் கழட்டி விட்டுறோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஸ்டிச்சு வரும். ஒரு ரோ ஃபுல்லாக இந்த மாதிரி தான் போடணும். நம்ம அடுத்து மறுபடியும் சொல்கிறேன், குரோசா கூடைக்கு இதே மாதிரி தாங்க. நீங்கள் டவுட்டில் கேட்டிருந்தீங்க, குரோசா கூடை ஓரமாக போயிடுச்சு, நல்லாவே தெரியல அப்படின்னு. நான் இன்னொரு தடவை சொல்லித்தரேன், அதை மறுபடியும் சொல்லித்தரேன். குரோசா கூடை முடிச்சே தான் இது. குரோசா கூடைக்கு நம்ம பேஸ் மட்டம் போட்டோம் பார்த்திங்களா, அதே முடிச்சு தான் இது. இங்கே பாருங்கள், லப்பர் பேண்டுக்குள்ளே போகிறோம், நூலை எடுத்துகிட்டு வர்றோம், ஒரு சுற்றிட்டு 2 நூலையும் கழட்டி விட்டுறோம், அவ்வளோதான் ஸ்டிச்சு. லப்பர் பேண்டுக்குள்ளே போகிறோம், நூலை வெளியில் எடுத்துகிட்டு வர்றோம். இப்போ பாருங்கள், 2 லூப்பையும் ஒரே தான் கழட்டி விடுறோம், அவ்வளோதான். இதே ஸ்டிச்சு தாங்க, ஃபுல்லுமே இதே ஸ்டிச்சு தான். இப்படி போகிறோம், இப்படி 2யுமே கழட்டி விட்டுறோம். உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன், நல்லா காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், போட்டு பாருங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், ஒரு கையில் நூல் சுற்றிக்கோங்க, சுற்றிட்டு லப்பர் பேண்டை நல்லா பிடிச்சிக்கோங்க ஒரு விரலில். 2 லூப் வந்துருச்சு, இப்போ கழட்டி விட்றோம், அவ்வளோதாங்க. ஃபுல்லுமே நல்லா நெருக்கமாக
போடணும். நூலுக்கு லப்பருக்குள்ளே போகிறோம், நூலை எடுத்துகிட்டு வர்றோம், 2 லூப் வந்துருச்சு. இப்படி கழட்டி விட்டுறோம். இப்படி நான் ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்த ரோ போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஒரு ரோ போட்டு முடிச்சிட்டேன். இப்படி ரவுண்டாக இப்போ லப்பர் பேண்ட் தெரியல பார்த்தீங்களா, நல்லா கவர் பண்ணி ஒரு ரோ போட்டு முடிச்சிட்டேன். அடுத்த ஸ்டிச்சை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்டிச்சு தான் நம்ம அந்த ஸ்கார்ஃபுக்கு போட்ட ஸ்டிச்சு. இப்படி நூலுக்கு அடியில் ஊசி கொண்டு போயிட்டு ஒரு செயினில் உள்ளே விட்டு எடுத்தால் 3 லூப் வருதுங்களா. ஃபஸ்ட்டு போட்டதில் 2 லூப்பு தான் வந்தது. இப்போ இந்த 2 கழட்டி விட்டுட்டு திரும்ப 2 இருக்குங்களா, அந்த 2 கழட்டி விடணும். நீங்கள் ஸ்கார்ஃபு போட்ட ஸ்டிச்சு தான் இது, ஸ்கார்ஃபு போட்ட ஸ்டிச்சு தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், 3 லூப் வருது. 2 கழட்டி விட்டாச்சு, இந்த 2ஐயும் இன்னொரு வாட்டி கழட்டி விட்டாச்சு. இது சிங்கிள் ஸ்டிச்சு, இது 2 டபுள் ஸ்டிச்சாக வரும். இப்படி நூலை சுற்றிக்கணும், ஊசியில் செயினுக்குள்ளே விடணும், விட்டு இப்படி எடுத்துகிட்டு வரணும் வெளியில். இப்போ 3 லூப் வந்துருச்சுங்களா, 2 கழட்டி விடணும், அப்புறம் 2 கழட்டி விடணுங்க. இந்த மாதிரி ஒரு ரோ போடணும். ஊசியில் பாருங்கள், ஊசிக்கு நூலுக்கு அடியில் ஊசியை கொண்டு போய் இந்த கொக்கி மாதிரி இருக்கிறதில் கொண்டு வந்து நம்ம செயினுக்குள்ளே போகணும். திரும்ப செயின்லேருந்து நூல் எடுக்கும்போது 3 லூப் வருதுங்களா, 2 கழட்டிட்டு திரும்ப 2 கழட்டி விடணும். இதே ஸ்டிச்சு தாங்க ஃபுல்லுமே. நீங்கள் வந்து ஸ்கார்ஃபு போட்ட ஸ்டிச்சே தான் இது, நம்ம ஸ்கார்ஃபு போட்டது தான். இதை நான் ஒரு ரோ போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம டபுள் கலரு அட்டாச் பண்ணி போடலாம். இப்போ நான் சிங்கிள் கலர் போட்டிருக்கேன். கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து சாண்டில் கலரில் அட்டாச் பண்ணி போடலாம். இதில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. நீங்கள் இதெல்லாம் கூடமே இப்போ லேடிஸ் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, சும்மா இருக்கீங்க, உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா கூட இதெல்லாம் பண்ணி ஆன்லைன்லேயே கூட சேல்ஸ் பண்ணலாங்க. இதெல்லாம் இப்போ நல்லா நிறைய பேர் விரும்புகிறாங்க ஹேண்டில் பண்ணுறது. ஒரு சின்னதாக நீங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு நான் என்னோடது உதவியாக இருக்குன்னு நினச்சி தான் நான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக இந்த ஸ்டிச்சஸ் ஒரே ஸ்டிச்சு தான். நான் இதை முடிச்சுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், 2வது ரோ முடிச்சிருக்கேன். 2வது ரோ முடித்து இப்படி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இன்னொரு கலர் நூலை அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த நூலை இந்த ஹூக்கில் சிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த செயினுக்குள்ளே விட்டுக்கலாம். விட்டாச்சுன்னா இன்னொரு செயின் வந்துருச்சுங்களா, இந்த த்ரெட்டை டைட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இது அப்படியே நின்றுக்குங்க, வராது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டே போட்ட ஸ்டிச்சு தான், சுற்றிட்டு ஒரு செயினுக்குள்ளே விட்டு எடுத்து 2 கழட்டி விட்டுருங்க. இன்னும் 2 இன்னொரு வாட்டி கழட்டி விட்டுருங்க. இப்போது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஸ்டிச்சு போட்டுட்டு போனோங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஸ்டிச்சு போட்டோம். இதில் வந்து ஒவ்வொன்றிலையும் 2 ஸ்டிச்சு போடுறோம். அப்போனா உங்களுக்கு பேண்டு கொஞ்சம் அழகாக வரும். பாருங்கள், இப்படி ஒவ்வொன்றிலையும் 2 ஸ்டிச்சு போடுறோம். ஒவ்வொரு செயின்லேயும் 2 ஸ்டிச்சு 2 வாட்டி குத்தி இப்படி எடுத்து போடணும். இப்படி திரும்ப இப்படி கழட்டிடணும். பாருங்கள், அடுத்து அதே இடத்துலையும் இப்படி எடுக்கணும், இப்படி கழட்டிடணும். பாருங்கள், அடுத்த செயினில் இப்படி போட்டுட்டு ஒரே செயினில் 2 ஸ்டிச்சு. பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம லப்பர் பேண்டு நம்ம சடைக்கு 2ஆக இப்படி சுற்றி போட்டுக்கலாங்க. இது முடித்தா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு முடிச்சுட்டு இப்போ காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம முடிச்சிட்டோம். இப்போது இதுலேயே நம்ம வந்து இங்கே ஃப்ளாராக கூட வரலாங்க, அந்த மாதிரியும் போடலாம். நான் சிம்பிளாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம இப்படி சுற்றி நம்ம ஹேருக்கு மாட்டிக்கலாம்.
ரப்பர் பேண்டு தாங்க, நீங்கள் இழுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இன்னொரு பேண்டில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். பிளாக் கலரு இந்த மாதிரி சிம்பிளாக போட்டு வச்சுருக்கேன். இன்னொன்றுங்க பெருசாக இங்கே பாருங்க, இப்போ பாதியில் இருக்குது. சுற்றியுமே ஃப்ளவராக வரும். இதை வந்து நம்ம நல்லா பெரிய போனிடைல் அந்த மாதிரி போட்டோன்னா இது போனிடைல் போட்டுக்கலாம். இதில் வேற நிறைய கலர்ஸில் போடலாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.